Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் பாஸ்தாவை பாயில் பண்ணனும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது போக இது கூட நம்ம 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ண போறோம். ஈவன் நீங்க நார்மல் குக்கிங் ஆயிலையும் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் தண்ணி பாயில் ஆகும்போது நான் 1 கப் பாஸ்தாவை ஆட் பண்றேன். இப்போ நம்ம இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இது குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஈவன் நீங்கள் ஆலிவ் ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் சாப் கார்லிக்கை ஆட் பண்ணி சாட்டே பண்ணுறேன். ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கேரட் ஆட் பண்ணிடுறேன். கூடவே கேப்சிகமையும் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நான் கார்ன் ஆட் பண்ணி இதை சாட்டே பண்ண போகிறேன். ஈவன் நீங்கள் மஷ்ரூம்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேனில் தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது கூட 2 ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது இது கூட நான் 1 கப் மில்க் ஆட் பண்றேன். நீங்க நம்ம சேனலை இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா பெண்ட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஈவன் உங்ககிட்ட ஆலிவ்ஸ் இருந்தால் நீங்கள் ஆலிவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி டு சர்வ். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.